ஹலோ வீவர்ஸ், வெல்கம்ஸ் டு அபிரன் டிசைன் ஸ்டுடியோ. நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஆரி போடுறது அப்படிங்கிற வீடியோஸ் பார்த்துருந்தாங்க. இப்போ வந்து நம்ம பேக் செயின் வந்து எப்படி வந்து நம்ம சில்க் த்ரெட்டில் போடுறோம் அப்படிங்கிற வீடியோ தாங்க இதில் அப்லோட் பண்ணுறேன். நம்ம எப்பவும் போல் 2 சில்க் த்ரெட் எடுத்துகிட்டு ஸ்டார்டிங் நாட் போட்டுட்டு ஒரு லாங் செயின், பக்கத்துலேயே ஒரு குட்டி செயின், அகைன் பேக்கில் ஒரு செயின் பண்ணும்போது நமக்கு அங்கே ஒரு லூப் ஃபார்ம் ஆகுங்க. இதுதான் நமக்கு பேக் செயின் ஆர் பேக் நாட் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், எப்போவுமே லாங் செயின், பக்கத்துலேயே ஒரு குட்டி செயின். எப்போ அந்த லாங் செயின் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரே டிஸ்டன்ஸில் எடுத்தோம்னா நமக்கு டிசைன் ஒரே ஈவனாக இருக்குங்க. பக்கத்துலேயே ஒரு குட்டி செயின், அகைன் பேக்கில் அந்த செயினுக்கு இடையில் வந்து நம்ம ஒரு குட்டி செயின் போட்டு இழுக்கும் பொழுது நமக்கு வந்து ஒரு லூப் ஃபார்ம் ஆகும். இதுதான் வந்து நமக்கு பேக் செயின் அல்லது பேக் நாட் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவோங்க. இது பார்த்திங்கன்னா நெக் லைனில், ஸ்லீவ் பகுதியில் இந்த மாதிரிலாம் நம்ம வந்து வேணுங்கிறப்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, லாங் செயின், பக்கத்தில் ஒரு குட்டி செயின், அகெயின் பேக்கில் ஒரு குட்டி செயின் போடும்போது தான் நமக்கு அங்கே ஒரு லூப் ஃபார்ம் ஆகுங்க. இதுதான் வந்து பேக் செயின் அப்படின்னு சொல்லுவோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வந்து சேரும். நம்ம எப்பவும் போல் எண்டிங் நாட் போட்டு இந்த வீடியோ நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம வந்து இதே போலவே நம்ம வந்து ஒரு 2 mm சுகர் பீட் வந்து யூஸ் பண்ணி எப்படி பேக் செயின் போடுறது அப்படிங்கிற வீடியோ அடுத்ததில் சொல்ல போகிறேங்க. எப்பவும் போலவே ஸ்டார்டிங் நாட் போட்டுட்டு லாங் செயின் போடுவாங்க இல்லையா, சேம் அதே மெத்தடு தாங்க. ஆனால் எக்ஸ்ட்ரா ஒரு நாட் போடுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். லாங் செயின், குட்டி செயின், பேக்கில் வந்து ஒரு குட்டி செயின் போட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 mm சைஸ் சுகர் பீட் இருக்குங்க இல்லையா, அதை எடுத்து இதில் நம்ம லாங் செயின் போடுறதுக்கு முன்னாடி அந்த லூப்பில் மாட்டி விட்டுட்டு ஒரு குட்டி செயின் பக்கத்துலேயே போடுறோம். அப்படிங்கும்போது நமக்கு அந்த 2 mm பீட் வந்து அந்த இடத்துல லாக் ஆகி நின்றுக்குங்க. அதுக்காக தான் நம்ம அங்கே ஒரு குட்டி நாட் போடுறோம். குட்டி செயின் போடும்போது நமக்கு அது அங்கே லாக் ஆகிக்குங்க. நீங்கள் வந்து ஒவ்வொரு சுகர் பீடாக நீங்கள் எடுக்கிறதுக்கு பதிலாக ஒரு 3 to 4 வந்து நீங்கள் அந்த இதில் டிடியில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. லாங் செயின், பக்கத்தில் ஒரு குட்டி செயின், அகைன் பேக்கில் ஒரு குட்டி செயின் போட்டுட்டு நம்ம லாங் செயின் எடுத்துகிட்டு போவோம் இல்லைங்களா, அந்த எப்பவும் போலவே சுகர் பீட் போட்டுட்டு பக்கத்துலேயே குட்டி செயின் போட்டுட்டு இப்போ வந்து லாங் செயின் போடுறோம். லாங் செயின் போட்டுட்டு பக்கத்துலேயே ஒரு குட்டி செயின் போடும் பொழுது பேக்கில் ஒரு குட்டி செயின் போட்டு இழுக்கும் போது நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த சுகர் பீடை உள்ளே விட்டுட்டு ஒரு பக்கத்தில் ஒரு குட்டி செயின் போடுறோம். அவ்வளோதாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பேக் செயினில் வந்து நம்ம எப்படி சுகர் பீட் யூஸ் பண்ணி போடுறோம் அப்படிங்கிற இது தான் உங்களுக்கு இதில் காட்டியிருக்காங்க. இதே போலவே பிகினர்ஸ் நீங்கள் டெய்லி வீட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம வந்து நம்ம வீடியோவில் கட்டுறது எல்லாமே நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. நம்ம சொல்கிற போலவே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களாலே உங்கள் ப்ளவுஸுக்கு நீங்கள் ஆரி ஒர்க் போட முடியுங்க. எப்பவும் போலவே ஒரு லாங் செயின், ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போவுமே ஒரு லாங் செயின்,
பக்கத்துலேயே ஒரு குட்டி செயின், அகெயின் பேக்கில் ஒரு குட்டி செயின் போட்டுட்டு நம்ம பீடை போட்டு பக்கத்தில் ஒரு செயின் போடுறாங்க, அவ்வளோதான். அப்படி நம்ம போடும்போது அந்த பீட் வந்து லாக் ஆகிக்குங்க. பிகினர்ஸ் எல்லாருமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல்.